அதாவது நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. வேற மாதிரி. ஆமாங்க. இப்போ திடீர்னு எனக்கு மட்டும் வந்துச்சு, இவருக்கு வராமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துட்டு, ஆனா இந்த ரோலுக்கு நீங்க செட் ஆவீங்கன்னா இப்போ ஹேர் ஸ்டைலுக்கு உங்களோட கெட்டப்புக்கு நல்லா இருக்கும்னா 3 பேர் தான் வந்தாங்க, அதோட சேர்த்து 4 பேர், நான் 4 பேர் போனோம்னா தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சது. இந்த ரோல் பயங்கரமான ரோலுங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் முழுசா பேச மாட்டேன், பாப்பா தான் முழுசா பேசுவேன். ஏன்னா நான் தானே ஓட்ட வையே, அதனால பேசிட்டே இருப்பேன். சரிங்க, இன்னைக்கான என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஒரு மூவி ஒன்று நடிக்க கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டு வந்தாங்க, படம் நடிக்க போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு மூவி படத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம வேற மாதிரி. ஆமாங்க, அது வேற மாதிரி, இது வேற மாதிரி நடிக்க திடீர்னு கூப்பிட்டாங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் புக் ஆச்சுங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி ஆச்சு. 3 வாரம் ஆயிடுச்சு. 3 வாரத்துக்கு முன்னாடி புக் ஆச்சு. அப்புறம் அது அப்படியே டேட் தள்ளி 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 போயிட்டே இருந்தது. அப்புறம் இந்த வாரம் எப்படியே போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா இப்பதான் ஒண்ணு பண்ணி முடிச்சோம், அதுக்கப்புறம் இன்னொன்னு இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த விஷயத்தை கேட்டோன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, சந்தோஷம் அந்த அளவுக்கு இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க இங்கே என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலிங்க, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாப்பா நீயே சொல்லி நீ சொல்லுவா. எங்களை இதில் மெயினாக யாருக்கு வாய்ப்பு கிடைச்சது, இந்த படத்தில் யாருக்கு வாய்ப்பு கிடைச்சது, அப்புறம் மறுபடியும் அங்கே போய் மெயினாக ஒரு ட்விஸ்டான விஷயம் ஒன்று நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒன்று இங்கே நினச்சி நாங்கள் ஒன்று நினச்சி இங்கிருந்து போனோம், அங்க வேற ஒன்று தான் நடந்துச்சு. அந்த எல்லா சம்பவம் நடந்தது எல்லாமே நாங்க ஒரு வீடியோவா புடிச்சு வச்சிருக்கோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல போடுவோம், நீங்க பாருங்க. அது என்னன்னா, அது நாங்களே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு அது எங்களுக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல நடிச்சுக்கிறது இந்த தடவை எனக்கு வாய்ப்பு வந்தது பாத்தீங்கன்னா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தான் வந்திருக்கு. பாப்பாக்கு தான் வாய்ப்பு வந்ததுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் படம் புக்காவிலே ஃபர்ஸ்ட் படம் பண்ணையிலே பாத்தீங்கன்னா, அக்கா உங்களுக்கு தான் வந்திருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி ரோல் வந்திருக்கு, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மாமாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு மனசுல ஒரு துளின்னு நிறையாவே இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ தனியாக நம்ம போட்டு ஓரளவுக்கு வரதுனாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இன்னொரு ஆள் நம்ம கூட இருந்து இத்தனை நாளைக்கு நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வீடியோ பண்ணுறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தங்க இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக நடித்தாங்கன்னா நம்மளுடைய நடிப்பு இன்னும் வெளிப்படும், வெளியே நிறைய பேர் ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி நாங்கள் 2 பேர் ஜோடியாக நடித்து போட்ட வீடியோ தான் இந்த அளவுக்கு ரீல்ஸ் போட்டு வியூவர்ஸ் போய் நிறைய பேர் உறவுகள் எல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு இந்த வாய்ப்பு வரதுக்கு எல்லாமே காரணம் நீங்க மட்டும்தான். இப்படி இவர் என் கூட இப்பவே நான் தனியா போட்டனாவே நகராது, இவரு தனியா காமெடி போட்டாலும் நகராது. இதுலயே கேட்பாங்க நிறைய பேர், அண்ணா நீங்களும் பண்ணீங்கன்னா தான் காம்போ நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நாம பண்ற வீடியோவுக்கு நம்மள கூட பண்றவங்க நல்லா செட்டா அந்த காம்போ இருந்தா மட்டும்தான் அந்த வீடியோ நல்ல ரீல்ஸ் போகும், அந்த வீடியோவும் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். அப்படி இவரு என் கூட அதுக்கு ஆப்போசிட்டா பேசி பேசி ஒரு சீரியஸா வீடியோ இருந்தாலும் சரி, நாங்க காமெடி தான் அதிகம் போடுவோங்க. இடையில ஒரு சீரியஸா இருந்தாலும், ஒரு பாட்டா இருந்தாலுமே, ஒரு காமெடியா இருந்தாலும், எந்த ஒரு ஓன் கண்டென்ட்டா இருந்தாலும், எதுமா இருந்தாலுமே இவர் எனக்கு கூட இணைஞ்சு வந்தங்காட்டி என்னுடைய நடிப்பு வெளிப்பட்டுச்சு. அப்ப இவருக்கு ஒரு இது வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சேன்னு நம்ம ரெண்டாவதுக்கு ஒரு காம்போல கிடைக்குமா நாங்க எதிர்பார்த்துட்டே இருப்போம். அப்படி திடீர்னு எனக்கு மட்டும் வந்துச்சு, இவருக்கு வராம போயிருச்சுன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இந்த தடவை எனக்கு இங்க வந்ததுன்னு இந்த தடவை வந்தது எனக்கு மட்டும்தாங்க. திடீர்னு அங்க போய் ஸ்பாட்ல இறங்கணும்னு ஸ்பாட்லயே டைரக்டர் சார் வர பார்த்துட்டு, ஆனா இந்த ரோலுக்கு நீங்க செட் ஆவீங்கன்னா இவரை போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்றாங்க கேமராமேன் சார் எல்லாமே. இது என்னடா இது டக்குன்னு இங்க வந்தனா திடீர்னு ஒரு ட்விஸ்ட். நீங்க ரோல் பண்றீங்கன்னா இந்த உங்களோட ஹேர் ஸ்டைலுக்கு உங்களோட கெட்டப்புக்கு நல்லா இருக்கும்னா அந்த ரோல் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோம் எனக்கு அப்படியே எங்களுக்கு என்ன சொல்றதுல தலகால் புரியல. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்படி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மாமா கிடைக்க போயிடுச்சு, 2வது டைம் நம்மளுக்கு தான் வந்திருக்குது, மாமாவுக்கு ஒண்ணு கூட கிடைக்கலையே. ஆனா நம்மளை விட அவர் தான் பண்றாரு அதிகமா. எனக்கே தெரியும், நான் ஒரு ரீல்ஸா இருந்தாலும் ஓன் கண்டென்ட்டா இருந்தாலும் என்னை விட அதிகமா அவர் தான் நல்லா பண்றாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியெல்லாம் பாக்குறவங்களுக்கே தெரியும், உங்களுக்கே நிறைய தெரியும். ஏன்னா இவர்
வடிவேல் சார் காமெடியாக இருக்கட்டும், கவுண்டமணி சார் காமெடியாக இருக்கட்டும், ஓன் வாய்ஸ்லேயே இருக்கட்டும், இவர் பண்ணுற சின்ன சின்ன குறும்புத்தனமும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். இவர் வந்து அந்த அப்படியே ஸ்டைல் அப்படி எட்டி உதைக்கிறது அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். இவர் கிண்டலாக பேசுறது சிரிக்கிறது அது எல்லாத்துக்குமே நிறைய பிடிக்கும். இப்படி முடி இது பண்ணுவார். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிக்கிறாங்க, ரீல்ஸ்லேயும் சரி ஓன் கண்டர்லேயுமே. அந்த மாதிரி வந்து இவருக்கு ஒன்று கிடைக்கல நினச்சிட்டு இருக்கிற ஒரு இங்கேருந்து போகிற வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாடா மாமாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே போனால் அங்கே வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கன்னு சொன்னார். பண்ணேன். என் கூட சேர்ந்து இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க லேடிஸ் நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து 3 லேடிஸ் இருக்காங்க. அவங்க 3 பேர், இவங்க 3 பேர். 3 பேருனா நான் பண்ற ரோல்ல வந்து என் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர். 3 பேர் என் கூட சேர்ந்து பண்றவங்க மொத்தம் 8 பேர் சொல்லிக்கிறாங்க. 8 பேர் வரல, 3 பேர் தான் வந்தாங்க. அதோட சேர்த்து 4 பேர். நான் 4 பேர், இவங்க 3 பேர், நாங்கள் 4 பேர். மெயின் ரோல், சூப்பரான ரோல். அது மெயினான கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அருமையான கேரக்டர். இதுல வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் மூவில வந்து வேற ரோல் கொடுத்தாங்க. இப்ப செகண்ட் மூவில வந்து இந்த 2வது படம் பாப்பாவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூவில கொடுத்ததுக்குமே இந்த மூவில கொடுத்ததுக்கு என்ன பாத்தீங்கன்னா சரியான ஆப்போசிட். அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா உண்மையிலுமே அது சரியான ஆப்போசிட்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது வெளியே வந்தா போஸ்ட் நாங்கள் போட்டாவோ வீடியோ போட்டாவோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு. ஆனா இந்த கேரக்டர் இந்த ரோல் வந்து நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த ரோலா இந்த இதுன்னு நினைச்சில. ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு நான் நினைக்கல, 2வது வந்து நான் நினைக்கல. ஆனா வந்து இந்த வந்து இன்னொன்று வந்து மாமாவுக்கும் கிடைக்குன்னு சத்தியமா நான் நினைக்கல. அதுக்கான சந்தோஷமான வீடியோ தான் நான் வந்து எனக்கு வந்து பட வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போட்டோம். அங்கே போய் இது வந்து நாங்கள் வந்து எதுக்காக இந்த வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே திடீர்னு ஒரு ட்விஸ்ட் மாமாவுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஏன்னா இது நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க. அங்கே போனோன்னா தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சுது. டைரக்டர் சார் சொன்னார், கேமராமேன் சார் தான். எங்களுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ மாமாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கலாங்க தாங்க இந்த வீடியோவை போட்டோம். எங்களுக்கு வந்து நல்லா பண்ணிக்கிறேங்க, நானும் நல்லா பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாமா சூப்பராக பண்ணிக்கிறாரு. ஆனால் மாமாவுக்கு கொடுத்த ரோல் வந்து பயங்கரமான ரோலுங்க. அது வீடியோ வெளியே வந்துச்சுன்னா நீங்களே நினைப்பீங்க அண்ணா உங்களுக்கா இந்த ரோலு நல்லா. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு, நல்லா செஞ்சுருக்கிறாரு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல வருவார். ஏன்னா என்னை விட இவருக்கு தான் சீன் அதிகம் வருது. ஆனால் நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க, நல்லா பண்ணிக்கிறாங்க. கூட பண்ணீங்க நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்கோம். படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட நடிச்சீங்க 4 பேர்ல 2 பேரும் வந்து பெரிய பெரிய மூவி நடிச்சுவீங்க. ஆமாங்க, நம்ம சிஎம் விஜய் சார் கூட நடிச்சுவீங்க. அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் போனதுலேருந்து எங்களை வந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த அந்த நாள் முடிகிற வரைக்கும் எங்களை வந்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா உபசரிச்சுட்டாங்க. நல்லா சந்தோஷமாக எங்களுக்கு இருந்துச்சு. சரி ஓகேங்க, எங்களுடைய சந்தோஷத்தை உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா இப்போ மாமாவுக்கு கிடைச்ச வாய்ப்பும் வந்து எல்லாமே உங்களால் மட்டும்தான். நீங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன ரோலாக இருந்தாலும் பெரிய ரோலாக இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்பை நம்ம பண்ணுவோம். அதை எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் பேசுறது கேட்டதுக்கு. மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம கிட்ட வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் போட்டோம். நன்றி, வணக்கம்.